வணக்கம், பாலினி சமையல். இந்த வருட தமிழ் புத்தாண்டுக்கு நான் திருவோணமலையில் நிற்கிறேன். அந்த திருவோணமலையில் நின்றதால் எனக்கு பெரிய நல்ல சந்தோஷம். நிறைய கோயில்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது புது வருஷத்தண்டு. பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கும் திருக்கோணேச்சரத்துக்கும் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. மிக்க சந்தோஷம். நாங்கள் இடம் பிறந்தா மருத்தி நீர் வச்சு குளிக்கிறது வழக்கம். இப்போ திருவோணமலையில் புதுசாக இந்த இலைகள் தந்தவை உண்டு, காலுக்கும் ஒன்றுக்கும் தலையில் வைக்க சொல்லி வச்சு போட்டு இந்த மருத்தி நீரை வச்சு நீராடுறேன். புதுசாக இருந்தது, ஆனால் வளமையான முறையாக இருக்கும். நான் முதல் கேள்விப்படையில். அப்புறம் நாங்கள் குளிச்சுட்டு வீட்டிலையும் சாமி கும்பிட்டுட்டு தான் நாங்கள் கோயிலுக்கு போனாங்க. நாங்கள் நின்ற எங்களோட கணவன்ற பெரியம்மாட மகள் வீட்டை தான் நின்றனாங்க. அங்கேருந்து நாங்கள் காரில் பத்திரகாளி கோயிலுக்கு போயிட்டு திருப்பி கோணேச்சரம் கோயிலுக்கும் போயிருந்தோம். அதை தான் நான் ஷோர்ட்டாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு தரேன். இரவு டைம்ன்றபடியாக கொஞ்சம் இருட்டு இருக்கிறபடியாக கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குது. ஆனால் எனக்கு சந்தோஷமாக இருந்தது இந்த கோயில்களை காட்டினத்துக்கு. நான் இதில் பார்க்கும்போது பெருமையாக இருக்குது. அவ்வளோ ஒரு கோயிலின் சிறப்புகள் நிறையவே திருவோணமலையில் இருக்குது. அதில் இந்த பத்திரகாளி கோயில் மிக சிறப்பான ஒரு கோயில். இதில் இந்த கலைத்துவங்கள் எல்லாம் நிறையவே இருந்தது. இந்த கோயிலுக்கு உள்ளிட்டோன்னே ஒரு பக்தி தானாகவே வரும். அவ்வளோ ஒரு கலைத்துவமான ஒரு படைப்பு. அண்ணாந்து பார்க்க பயங்கரமான ஒரு சிலைகள் அதுகள்னு சொல்லி தத்ரூபமாக செய்திருந்துச்சுன்னா அது பார்த்தண்டே நிற்கலாம். அவ்வளோ ஒரு அழகான ஒரு இது. கூடுதலான ஆக்கள் அதுக்கு நின்றபடியாக எனக்கு அழகாக வீடியோ எடுக்க முடியல. அவ்வளோ புது வருடத்துக்கு எல்லாருமே முதல் சாமியை கும்பிட வந்திருக்கணும். அவைக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காண்டி குறைவான வீடியோவே இதில் தந்திருக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதை பாருங்கள். அப்புறம் இதில் கும்பிட்டுட்டு நாங்கள் திருக்கோணேச்சரம் போயிருந்தோம். அதையும் ஒரு சின்ன வீடியோவாக தரோம். கோணேச்சரத்துக்கு போகும்போது அங்கே எங்களால் முழுமையாக வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா கோயில் பூட்டப்பட்டிருந்தது. நாங்கள் வெளிப்புறம் மட்டும்தான் அதில் தந்திருக்கிறேன். அதையும் பாருங்கள், பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லா மக்களும் நல்ல சந்தோஷமாக இந்த நீரை கொண்டாடி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து கொண்டு இருந்துச்சுன்னா அதை பார்க்கும்போது மிக்க சந்தோஷமாக இருந்தது. நானும் இங்கே ஜெர்மனிலிருந்து ஸ்ரீலங்கா போய் திருவோணமலையில் காளி கோயில் திருக்கோணேச்சரம் இந்த வருடம் பிறந்த உடனே கும்பிட்டு அதில் ஆசீர்வாதம் பெற்றது எனக்கும் சந்தோஷமாக இருந்தது.